ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் மருமகனுக்கும் மகளுக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு சங்கடம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெற்றோர்களே மூக்கை நுழைத்து அவருடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய அளவிற்கு செயலை செய்து விடுகிறோம். ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஒரு சின்ன சங்கடம் வந்துவிட்டது. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி மஸ்ஜிதிலே பள்ளிவாசலிலே படுத்திருக்கின்றார்கள். இதை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வருகை தருகின்ற பொழுது அங்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லாததை காணுகின்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததை அறிந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் இருப்பதை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபு துராபே என்பதாக எழுப்பிவிட்டு, அதாவது அபு துராபுண்டா மண்ணினுடைய தந்தை, மண் எல்லாம் அவர்கள் மீது படிந்திருப்பதை காண்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எதுவும் பேசாமல் கையை பிடித்து இழுத்து வந்துவிட்டு தன்னுடைய மகளுடைய வீட்டிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே விட்டு வருகை தந்து விடுகின்றார்கள். எதுவும் பேசாமல் வருகை தந்து விடுகின்றார்கள். அவருடைய அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி இருவர்களும் ஒன்று சேர்ந்து இனிமையான வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களே, நாமும் இது போன்று செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய மகளுடைய வாழ்க்கையும் மருமகனுடைய வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.